மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவே படித்தாலேவும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின், அதாவது குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் திருகலவி மற்றும் வெர்னியர் அளவு பற்றி விவரி. அதிலே 2வது இருக்கும் நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்புக. இந்த ரெண்டுமே உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பிழைகளின் வகைகளை விளக்குக, இது உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததா தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க்கில் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. தென் உங்களுக்கு 4th கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதையும் தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 3வது பாடத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்களின் பண்புகளை விவரி. இது உங்களுக்கு 2 சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை வருவிக்கவும். இதுவும் மிக 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். பின்வரும் சமன்பாடுகளின் பொருட்களின் இயக்கச் சமன்பாட்டை வருவிக்கவும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் ஆவணான் 2 இருக்கும். இதை தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்ததா 5வது கொஸ்டின், கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தள நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றிற்கான சமன்பாடு. இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக 3வது பாடம் எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேர்கோட்டு உந்தமாறா விதியை நிரூபி அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வரும். இதிலிருந்து துப்பாக்கியிலிருந்து குண்டு வெடிக்கும் பொழுது ஏற்படும் துப்பாக்கியின் பின்னியக்கத்திற்கான கோவையை பெறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை விவரின்னு இருக்கா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக 4th கொஸ்டினும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் தான். 5th கொஸ்டினும் 3 மார்க் கொஸ்டின் தான். 6th கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. 4வது பாடம் வேலை, ஆற்றல் மற்றும் திறன். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேள்வியும் 4வது கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 4 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கொஸ்டின் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக பாடம் 5. பாடம் 5 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் இணையச்சு தேற்றம் செங்குத்தச்சு தேற்றம் இருக்கா. இந்த 2லேருந்து, அதாவது 6வது கேள்வி 7வது கேள்வியிலேருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கட்டாயமாக வரும். அதே மாதிரி 3, 4, 5 இந்த 3 கேள்வி படித்தோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அதை தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு பாடம் 6 நமக்கு உண்டு. ஸோ இதில் மிக முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி, 2வது 5, 6, 7 இந்த 3 படிச்சிங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.